வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். தீபாவளி பலகாரங்கள்லேயே பிரதானமானது எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம முறுக்கு தாங்க சொல்லுவோம். இதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி பண்ண போகிறது வறுத்த பச்சரிசி மாவு வச்சு தாங்க பண்ண போகிறேன். பொட்டுக்கடலை நல்ல மிக்சியில் கொடுத்து நைஸாக பொடிச்சு சலித்து எடுத்துக்கணுங்க. இப்போ இது இருக்கட்டும். எள்ளுங்க, இது கருப்பு எள், உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தாலுமே நல்லா இது ஒரு தடவை சலிச்சுக்கணும். திப்பி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா ஒரு தடவை சலிச்சிட்டா நல்லது. இப்போ பொட்டுக்கடலை மாவோட அளவுன்னு பார்த்தோம்னா, பச்சரிசி மாவு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போடணுங்க. இப்போ நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிலோவில் மெஷர் பண்ணாலும் சரி, பச்சரிசி மாவில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு போட்டோம்னா தான் முறுக்கு நல்ல பொறுபொறுப்பாக நல்லா இருக்குங்க. இப்போ எள் போட்டுக்கலாங்க. வெள்ளை எள் பதிவில் கருப்பு எள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு, பச்சரிசி மாவு ரெண்டும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்துக்கணுங்க. இதை பொறுமையாக நல்லா கலக்கி விட்டுறணும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு அகலமான பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இந்த சூடான எண்ணெய் நல்லா ஒரு கரண்டி எடுத்து இந்த கலந்து வச்ச மாவில் நம்ம சேர்த்திக்கணுங்க. இந்த மாதிரி ஊற்றுறப்ப என்னான்னு கேட்டிங்கன்னா முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும். அதே சமயத்தில் நல்ல பொறுபொறுப்பாகவும் வருங்க. இது சூடாக இருக்கனால நல்லா ஒரு கரண்டியில் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ காரம் போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல காரம் சேர்த்திக்கலாம். நீங்கள் மிளகாய் பொடிக்கு பதிலாக மிளகாயை நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு நல்லா கலர் நல்லாயிருக்கும். பொடி சேர்த்தனோம்னா முறுக்கு ஒரு மாதிரி செவக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் எள்ளுக்கு பதிலாக சில பேர் ஓமம் சேர்ப்பாங்க, சீரகம் சேர்ப்பாங்க, பெருங்காயம் சேர்ப்பாங்க. எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணுங்க. கேர்ஃபுல்லாக பிசையணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சில சமயத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முறுக்கு உடைய ஆரம்பிச்சிடும் பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா. அதனால் தண்ணி நம்ம பிசைகிறப்பே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிட்டோன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். முறுக்கும் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்குறப்பே தெரியும். அந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இருக்கட்டும், முறுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஒரு 2 சொட்டு மட்டும் எண்ணெய் மேலே விட்டு தடவி வச்சுக்கணுங்க. தட்டு ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் புழிஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மாவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நம்ம முறுக்குழக்கில் போட்டு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு முறுக்கோட அளவு சின்னதாக பெருசாக எப்படி வேணாலும் நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கலாங்க. புளிஞ்சு முதவே ரெடியாக வச்சுட்டோன்னா போடுறது ஈஸி. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த முறுக்கை அப்படியே நம்ம கைக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு எண்ணெயில் மெதுவாக போடணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கிட்டக்க வச்சு போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் முறுக்கு போடுறப்ப. அதாங்க மெயினான விஷயம். காயாமல் போட்டோம்னா முறுக்கு வதக்குன்னு போயிடும். நம்ம சில தட்டை கொண்டு போய் அப்படியே வச்சு கூட தள்ளி விடலாம். சில சமயம் என்ன ஆகும்னா எண்ணெயில் பொத்துன்னு உழுக ஆரம்பிச்சிடும். அப்போ முறுக்கோட ஷேப் மாறிக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம முறுக்கு போட்ட உடனே அடியில் நல்லா வேகணும். வேக விட்டு தான் திருப்பி விடணும். வேகாமல் திருப்பணும்னா முறுக்கு உடஞ்சிரும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி சலிக்கிறது மட்டும்தான் டைம். நமக்கு ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். இப்போல்லாம் கடைகள்லே வறுத்த பச்சரிசி மாவு கிடைக்கிது. நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவில் தாங்க நான் போட்டிருக்கேன் முறுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா இந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நல்லா முறுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டெலிஷியஸாக நல்ல பொறுப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Good food, good life.